என் பேர் டாக்டர் அஜித் பை. நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் கேன்சர் சர்ஜன், அப்போலோ கேன்சர் சென்டர், சென்னை. இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது ஒரு விசித்திரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஒரு லேடி வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்குடலோட பகுதியில் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லணும், அதில் கேன்சர் வந்துச்சு. ஸோ இந்த கேன்சர் வந்து வெளில ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த அப்பெண்டிக்ஸில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கேனில் பார்த்துட்டு கேன்சர் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே அந்த ஒரு லைனிங் இருக்கும், பெரிட்டோனியம்னு சொல்லணும், அது இன்னொரு பகுதி, அதில் வந்து போயிருக்குன்னு சொன்னாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம் முன்னாடி இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம ஏதோ ட்ரீட்மெண்ட் வெளியில் இருந்து கீமோ கொடுப்போம், பேஷண்ட் யூஸ்வலி வந்து பொழைக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிகிச்சை முறை இருக்குது, நவீன சிகிச்சை முறை, சைட்டோரிடக்டிவ் சர்ஜரின்னு சொல்லணும். அது எப்படின்னா அந்த குடல் வந்து அஃபெக்ட் ஆன பெருங்குடல் வந்து நம்ம எடுக்கணும், சின்ன குடலும் பெருங்குடல் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எங்கெங்கே அது போயிருக்க போட்டுருன்னு அதை தேடி வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அது தவிர வந்து இது திருப்பி வராமல் இருக்கிறது கொஞ்சம் கீமோதெரப்பி வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து சர்க்குலேட் பண்ணணும். அது ஹைபெக், ஹீட்டட் ஆர் ஹைப்பர்தெர்மிக் இன்ட்ராபெரிட்டல் கீமோன்னு சொல்லுவோம். இந்த மொத்த ஆப்ரேஷன் வந்து கேன்சர் வந்து கம்மியாக இருந்தால் 6 ஹவர் ஆகும், ரொம்ப கேன்சர் இருந்துச்சுன்னா 12, 14 ஹவர், 20 ஹவர்லாம் போகும். இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம பெரிய காயத்தோட பண்ணுவோம். மொத்த வயிற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திறந்து தான் ஆப்ரேஷன் பண்ணோம். பேஷண்ட் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, 2 வாரம் 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு சின்ன காயம் மூலமாக வந்து இதே சர்ஜரி வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அந்த லேடியில். இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சில்சர்லேருந்து வந்த பேஷண்ட்டு. சென்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் நம்மளால் சின்ன இது மூலமாக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம பண்ணலான்னு சொன்னோம். ஸோ முதல் வாட்டி வந்து நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலம் உள்ளே பார்த்தோன்னா வியாதி இருந்துச்சு, பட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதுக்கப்புறம் ரோபோ வச்சுட்டு நம்ம அந்த குடல் எடுக்கிறது, அதை சேர்க்கறது, எங்கெங்கே புற்றுநோய் இருந்துச்சு அதெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் மொத்தமாக வந்து உடம்பு வந்து தேடிட்டு வயிற்றுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கீமோதெரப்பி ரன் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இன்சிஷன், ஒரு ஃபுட்டுக்கு மேலே இன்சிஷன் இருக்கும், கட் இருக்கும். இவங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் கட் வழியா ஆப்ரேஷனும் முடிச்சிட்டோம், கீமோதெரப்பியும் ரன் பண்ணிட்டோம், அந்த உள்ளே இருக்கிற அந்த கெட்ட பகுதியை வந்து எடுத்துட்டு டெஸ்ட்டுக்கும் அமிச்சிட்டோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மே 2023 ஆப்ரேட் பண்ணோம். இப்போ மே 2024 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செக்அப் பண்ணிவிட்டு கேன்சர் மொத்தமாக போயிருக்கு, அவங்க வந்து க்யூர் ஆகிட்டாங்க. அண்ட் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கீமோவும் தேவைப்படல. இந்த ஆப்ரேஷனில் போட்ட கீமோவே வந்து க்யூரேட்டிவாக இருந்துச்சு. இன்னொரு கேள்வி நம்ம கேட்போம், நிறைய பேர் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, ரொம்ப வந்து செலவாகும், நம்மளால் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க வரதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி டாக்டர் இருப்பாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்கணும், ஒரு ஒப்பீனியன் எடுக்கணும். இந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து நிறைய இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு, போன் மேரெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மி விலையில் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறோம். யாருமே பாதிக்கப்படக்கூடாது. நம்மளோட இது என்னென்னா, நம்ம ப்ரௌடாக இருக்கிறது, யாருமே வந்து நம்ம கிட்ட வந்தவங்க கொஞ்சம் பணம் கம்மின்னு சொல்லி போனதில்லை. அது தமிழ்நாடு பேஷண்ட் இருக்கட்டும், வெளியூர் பேஷண்ட் இருக்கும், வெஸ்ட் பெங்கால் பேஷண்ட் இருக்கட்டும், பேஷண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லதாக பண்ணோம், செலவு தேவைப்படும், பட் ஆனால் சர்வீஸும் இது. ஏன்னா வந்து நம்ம வந்து இவங்க பணம் கம்மியாக இருக்குது, நம்ம பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம், உங்களுக்கு பணம் நிறையா இருக்குது, நம்ம ரொபாட்டிக் பண்ணோம், அப்படி இருக்கக்கூடாது. வியாதிக்கு வந்து ரொபாட்டிக் பண்ண முடியுமா? ஓகே. எவ்வளோ செலவு ஆகும்? ஓகே. ஹாஸ்பிட்டல் மூலமாக எதனா பண்ண முடியுமா? நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமா? அப்படி தான் வந்து நம்ம வந்து போகிறோம். இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% கன்செஷனில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் அவங்க வந்து ஒரு காலில் நின்னாங்க, எங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி வேண்டாம், நீங்கள் வந்து வேறு எதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக வந்ததுனால நம்மளும் முயற்சி பண்ணி பண்ணோம். ட்ரைனிங் இருக்குது. பேஷண்ட் கேட்டதுனால நம்ம பேஷண்ட்க்கு வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குறோம் அதை தான் பண்ணியிருக்கோம். நல்லா ஆகிட்டாங்க. நிறைய வந்து மீடியா மூலமாக நிறைய பேர் தெரியணும், இந்த பெரிட்டோனியல் சர்ஃபேஸ், அதாவது உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற தோலில் வந்து வர கேன்சர், அது ஓவரியிலேருந்து, வயிற்றுலேருந்து, மலைக்குடல்லேருந்து, பெருங்குடல்லேருந்து எல்லாத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. அதான் சைட்டோரிடக்டிவ் சர்ஜரி, இது ஹைபெக். அது வந்து பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம சின்ன காயம் மூலமாக அதே ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண ரொபாட்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இது சென்னையில் வந்து இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணுறோம்.